This video sponsored by BuyMode. இந்த ஆப் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஆப்பில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் திண்டுக்கல் அருகே உள்ள நல்லமநாயக்கன்பட்டியில் காளைகளுக்கும் காளையர்களுக்கும் களம் காண்பதற்காக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆன்லைன் டோக்கன் பதிவு முறை ரத்து செய்யப்படுவதோடு கார், புல்லட் போன்ற விலை மதிப்பு மிக்க பொருட்களை வழங்கி ஜல்லிக்கட்டு போட்டியை அழிவதற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்துள்ளனர். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஐபிஎஸ் போட்டிகள் போல கார்ப்பரேட் மயமாகி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பொங்கல் பண்டிகை நெருங்கிவிட்டாலே தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவது வழக்கம். அந்த வகையில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் களத்தில் இறங்கி வீரர்களை பந்தாடுவதற்காக காளைகளும் காளைகளை தழுவுவதற்காக வீரர்களும் தீவிர பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மதுரை, அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் உள்ளிட்ட ஊர்களில் ஜல்லிக்கட்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். அதுபோல திண்டுக்கல் மாவட்டத்தில் பிள்ளையம் நாயக்கம்பட்டி, நல்லமநாயக்கம்பட்டி, கொசுவம்பட்டி, தவுசுமடை, உலகம்பட்டி, மரவப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊர்களில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெறும். இந்நிலையில் திண்டுக்கல் அருகே உள்ள பிள்ளமநாயக்கம்பட்டியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை இளைஞர்கள் வளர்த்து வருகின்றனர். குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு தயார்படுத்தும் விதமாக காளைகளுக்கு உணவு முதல் உடற்பயிற்சி வரை தினசரி எந்த குறையும் வைப்பதில்லை. காளைகளின் உரிமையாளர்கள் அன்றாட தினக்கூலியாக வேலைக்கு செல்லும் நிலையில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் சுமார் 300 ரூபாய் வரை ஜல்லிக்கட்டு காளைக்கு செலவு செய்கின்றனர். அந்த வகையில் இரவு நேரங்களில் பருத்தி விதையை ஊற வைத்து அவற்றை காலையில் தண்ணீரோடு கலந்து வைப்பது மட்டுமன்றி புண்ணாக்கு, உளுந்து, குருணை, பச்சரிசி, தவிடு, பச்சைப்புல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சத்துமிக்க உணவுகளை தினசரி காளைகளுக்கு வழங்கி அழகு பார்க்கிறார்கள் காளைகளின் உரிமையாளர்கள். அதோடு மட்டுமின்றி காளைகளின் கால் வலு பெறுவதற்காக காலை மற்றும் மாலை ஆகிய இரு வேளைகளிலும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் காளைகளுக்கு நடைபயிற்சி மேற்கொள்வது, மாடுபிடி வீரர்கள் திமிலை அடக்க முயலும் போது லாவகமாக வீரர்களை தூக்கி எறிய மண் குத்தும் பயிற்சி, நீண்ட நேரம் காளைகளை வரிசையில் நிற்பதை மற்றும் 2க்கும் மேற்பட்ட வீரர்கள் காளைகளை அடக்க முயலும் போது திடமாக இருக்க மூச்சு பயிற்சி, நீச்சல் பயிற்சி, வாடிவாசல் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அவற்றில் இருந்து காளைகளை அவிழ்த்துவிட்டு வீரர்களை முட்டவிடும் பயிற்சி என பல்வேறு வகைகளில் காளைகளுக்கு வீரத்தை வலுப்படுத்தும் பயிற்சி மேற்கொள்ளும் பணிகள் ஈடுபட்டு உள்ளனர். பிள்ளமநாயக்கம்பட்டியை சேர்ந்த ஜல்லிக்கட்டு காளைகளின் உரிமையாளர்கள். ஆனால் ஜல்லிக்கட்டில் பதிவு செய்யப்படும் போது தங்களிடமிருந்து 200 ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் என்று வசூல் செய்யப்படுகிறது. ஆனால் இவற்றை முறையாக காயம்படும் வீரர்களுக்கு அல்லது ஜல்லிக்கட்டு உயிரிழக்கும் நபர்களுக்கு அரசு தற்போது வழங்கவில்லை. ஆகையால் காளை முட்டி உயிரிழக்கும் கூலி தொழிலாளர்களின் குடும்பம் மிகுந்த சிரமத்தை அடைந்து வருகின்றன என வேதனை தெரிவிக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.